விஜய் சேதுபதி நடிப்புல விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல 2015 வெளியான நானும் ரவுடி தான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் 9 வருஷம் ஆச்சு. இப்ப எதுக்குடா நீ இந்த படத்தை ரிவ்யூ பண்றேன்னு என்னை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, நான் இன்ன வரைக்கும் இந்த படத்தை பார்த்தது இல்ல. இப்பதான் இந்த படத்தை பார்த்து முடிச்சேன். ஒரு காமெடியான ஒரு சூப்பரான படனே சொல்லலாம். நீங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்திருந்தாலும் மறுபடியும் போய் இந்த படத்தை பார்க்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ரவுடி எல்லாம் இல்ல, நீங்க ஃப்ராட். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவோட அம்மா போலீஸா இருக்காங்க. ஹீரோவையும் போலீஸா ஆக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா ஹீரோவோட ஆசை போலீஸா ஆகணும்னு இல்ல, ரவுடியா ஆகணும்னு தான் இருக்கு. இவரு ஆசைப்படுற மாதிரி இவரு ரவுடி ஆனாரா? இதுக்கு இவர் என்னென்னலாம் பண்ணாரு? இதுக்கு இடையில ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை? இவங்க ஏன் ஹீரோ கூட ஜாயிண்ட் ஆகுறாங்க? ஹீரோயினுக்காக ஹீரோ என்ன பண்ணாருன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. என்ன வேணா பண்ணுவியா? முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன கதை தான். அந்த சின்ன கதையை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியோட கலந்து சூப்பரா கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்க இந்த கதையை கொண்டு போன விதமும் சரி, ஆர்ஜே பாலாஜி பண்ண காமெடியும் சரி, அந்த டீமு கிட்ட இருந்த காமெடியான விஷயங்களும் சரி, இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே இந்த படத்தை ஒரு சூப்பரான படமா மாத்திருக்கேன்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்க காமெடி எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த கேரக்டரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். விஜய் சேதுபதி அந்த கேரக்டரை வாழ்ந்திருப்பாரு. வேற லெவல்ல இருக்கும் அவரோட ஆக்டிங். கொஞ்சம் கூட குறையாம அதே அளவுக்கு இந்த படத்தோட ஹீரோயினியும் சூப்பரா நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு காது கேட்காது. ஒருத்தங்க காது கேட்காம இருக்கிறாங்கன்னா அவங்களோட நடிப்பு ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்? இது எல்லாமே படம் பார்க்குற நம்மள ஈர்க்கிற விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை கனெக்டடா எமோஷனலா காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. ரீசார்ஜ் பண்ணி கொடு, ஃபேஸ்புக்ல போட்டோ போட்டா லைக் போடு, ஆடி தள்ளுபடியில 6 டாப் வாங்கி கொடு. எந்த ஒரு இடத்துலயுமே இந்த படம் ஸ்லோ ஆகாது. அதே விறுவிறுப்போட அதே பரபரப்போட கடைசி வரைக்கும் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட சாங், இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இந்த படத்தோட சாங் இன்னைக்கு வரைக்குமே ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படத்தோட சாங். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, செம்மையா பண்ணிருப்பாரு அனிருத். மட்ட ராஜேந்திரன் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் சீன் தான் வருவார். கொஞ்சம் சீன் வந்தாலுமே அவர் வர சீனை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்கெட்ச் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை நான் இப்போ பார்த்து இவ்வளோ நாள் இந்த படத்தை பார்க்காம இருந்திருக்கேன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வில்லனுக்கு ஸ்கெட்ச் போட்டு ஹீரோ டீம் அவர் வர காரை மடக்கி அவரை தூக்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க சொதப்படுற விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக காமெடியாக கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்திருந்தாலும் மறுபடியும் பார்க்கலான்னு தோண வைக்கிற மாதிரியான ஒரு படம் தான் இந்த நானும் ரவுடி தான் படம். நானும் ரவுடி தானே.